பாண்டியன் ஸ்டோர்ஸ். நாளை எபிசோடில் பாண்டியன் எப்போதும் போல் காலையிலே கிளம்பி கடைக்கு போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய நெருங்கிய நண்பர் கணேசனை பார்க்குறாரு. பார்த்த உடனே இது யாரும் நம்ம கணேசன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, கணேசா இந்த பருப்பா அப்படின்னு சொல்ல, பாண்டியா வா பாண்டியா நல்லா இருக்கியா? கணேசா எப்படா இருக்க? எப்பப்பா ஊர்லேருந்து வந்த? நீ வெளிநாட்டில் செட்டில்னு நினச்சேன், இங்கே பார்க்குற உடனே அதிசயமாக இருக்கேப்பா கணேசா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாண்டியா இப்போ தான்டா ஊர்லேருந்து வந்தேன், நேற்று தான் வந்தேன். நான் ஊரில் இருக்கும்போது சின்ன ஒரு வேலை இங்கே பக்கத்து ஊரில், அதான் சரி வந்த உடனே அவனை போய் காலையிலே பார்க்கலான்ட்டு போனேன். ஏன்னா அவனை காலையில் பார்த்தா தான்டா பார்க்க முடியும், அவரை பார்க்க முடியாது, அதான் அப்படின்னு சொல்ல, சரிடா கணேசா இவ்வளோ தூரம் வந்திருக்க, என்னப்பா நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 8 வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, டேய் பாண்டியா உன்னை பார்த்தா தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், நல்லதாக போச்சு கணேசா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் கணேசா வேலைலாம் எப்படா போகுது? பரவாயில்ல பாண்டியா, இப்போது ஊரோட வந்து செட்டில் ஆகலான்னு இருக்கேன்டா. இங்கே பக்கத்து ஊரில் நம்ம தெரிஞ்ச நண்பன் ஒருத்தவன், அவனுக்கு நான் ஃபாரினில் இருக்கும்போது அவன் நிறைய கடன்லாம் கேட்டான், கடன்லாம் கொடுத்தேன், ஆனால் திரும்ப தரவே இல்லைடா. நான் கூட எங்கள் வீட்டில் கொடுத்துருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் வீட்டில் வந்து கேட்குறேன், அவனை பார்க்கவே முடியல, எப்போ போனாலும் வீட்டில் ஆள் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 8 வந்து பார்க்க வந்தேன், ஆள் இப்பயும் கொஞ்சம் எஸ்கேப்பு, வீட்டில் இல்லை. இவ்வளோ சீக்கிரமாக வந்துமே அவனை பார்க்க முடியலடா. என்னடா கணேசா சொல்கிற? ஏன்ப்பா கணேசா எவ்வளோ காசு கொடுத்த அப்படி அவங்கள்ட்ட? அது இருக்கும் பாண்டியா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே. அப்பப்போ கொடுத்தேன், 2 வாட்டியாக கொடுத்தேன். பாவம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பொண்ணுங்க வேறு. சரி படிப்பு செலவுக்காக கொடுத்தேன், ஆனால் அந்த படுபாவி பக்கத்தில் விசாரித்தா பொண்ணுங்களை கூட சரியாக படிக்க வைக்கலையாம், +2 நிப்பாட்டிட்டானா. நிப்பாட்டிட்டு இவன் அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான் போலுக்கு. அதுலேயும் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் வேறு ஆகிருக்கு. அதுலேயும் என்னமோ 80 பவுன் நகைலாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கானா. ஆனால் பக்கத்தில் சொல்கிறாங்க 80 பவுன் போடுறதுக்கெலாம் கெப்பாசிட்டி இல்லைங்க, ஏதோ கவரி நகையை போட்டு தான் பக்கத்தில் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாண்டியா என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்ல, விடு கணேசா பக்கத்து ஊர் தானே, பார்த்துக்கலாம்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அங்கே நம்ம மீனா எப்போதும் போல கிளம்பிட்டுருக்காங்க, ராஜி வேலை செஞ்சிட்ருக்காங்க, அரசியும் காலேஜ் கிளம்பிட்டுருக்காங்க. அப்போதைக்கு மயில் உள்ளே சமைச்சிட்ருக்காங்க. போன உடனே பாண்டியன் உடனே கூப்பிட்றாரு கோமதியை. கோமதின்னு கூப்பிட்ற, கோமதி உடனே இந்த வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி வராங்க. என்னாச்சுங்க போன உடனே வந்துட்டீங்க, ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களான்னு கேட்க, இல்லை கோமதி அங்கே பார்த்து யார் வரான்னு பாரு அப்படின்னு சொல்ல, அண்ணனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி யாருன்னு தெரியலையா? கணேசம்மா நம்ம கல்யாணத்தில் தான் வந்திருந்தானே, ஃபாரினில் கூட செட்டில் ஆகிட்டான்னு சொன்னானே. ஆமாம் கணேசன் அண்ணன், வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கம்மா. அப்புறம் பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மான்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம பசங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு போலுக்கு. ஆமாண்ணே எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் தான் ஃபாரினில் இருந்தீங்க வர முடியாமல் போயிடுச்சு. ஆமாம்மா எங்கம்மா வேலைக்காக ஃபாரின் போனேன், அப்புறம் அப்படியே வேலை டைட்டாகவும் அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இப்போண்ணே ஃபேமிலிலாம் எங்கே இருக்காங்க? அண்ணிலாம் எங்கே இருக்காங்க? எல்லாம் வந்துட்டாங்கம்மா, ஊரில் தான் இருக்காங்க. நான் பக்கத்து ஒரு வேலையாக வந்தேம்மா, சரி முடிச்சுட்டு நாளைக்கா வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே வழியில் பாண்டியனை பார்த்துட்டேன். சரி பாண்டியனை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலன்னா அப்போ அவன் தப்பாக நினச்சிப்பான், கோச்சிப்பான். என்னுடைய நெருங்கிய நண்பமா, நான் நம்பிக்கை வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் அவன் பாண்டியன், அதான் சரி பாண்டியனை பார்த்துட்டு போயிலான்ட்டு வந்துட்டோம்மான்னு சொல்ல, சரிண்ணே அதுதான் வந்துட்டீங்க உட்காருங்க, காஃபி போட்டுடுறேன், குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் முக்கியமான வேலையாக வந்திருக்கேம்மா, அதான் கொஞ்சம் அப்படியே கடைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே பாண்டியன் வீட்டுக்கு வர வந்துட்டான். எனக்கு கோச்சிக்காமல் காஃபி மட்டும் கொடுங்கம்மா போதும், குடிச்சிட்டு அவனை முக்கியமான ஒரு ஆளை பார்த்தாகணுமான்னு சொல்ல, என்னங்க அண்ணன் ரொம்ப பரபரப்பாகவே இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் கோமதி அவன் ஏதோ காசு கொடுத்துட்டு ஏதோ அலக்கடிக்கிறாங்க போல் அதான் அப்படின்னு சொல்ல, கணேசன் சொல்கிறாரு, பாண்டியா நீ ஒரு எட்டம் கூட வரியாப்பா அப்படின்னு சொல்ல, எங்கே கணேசா? பக்கத்து ஊர் தான்ப்பா, எப்படி உனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவன்கிட்ட பேசி இந்த காசு கொஞ்சம் வாங்கி கொடுத்தா ரொம்ப புண்ணியமாக இருக்கும்ப்பான்னு சொல்ல, என்னடா கணேசா இப்படிலாம் பேசுகிற, உனக்காக இதோட பண்ண மாட்டான்டா, சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு காஃபி போடுறாங்க. அப்போதைக்கு நம்ம பாண்டியன் சொல்கிறார் பெருமையாக, கணேசா அப்புறம் பசங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, கல்யாணம் எப்படா அப்படின்னு கேட்க, பண்ணணும் பாண்டியா இப்போ தான் வந்திருக்கேன் ஊர்லேருந்து, அப்படியே பார்த்துட்டு பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கணேசா அப்படின்னு சொல்ல, பாண்டியா அப்புறம் பசங்களாம் கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாருக்கும்? ஆயிடுச்சுப்பா, பெரிய பையன் சரவணன், அவனுக்கு வந்து தங்கமயில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தங்கமயில் கூட பக்கத்து ஊர் தான்ப்பா, நீ சொன்னிய யாரையோ கடவுள் தரேன்னு சொல்லிட்டு, சம்மந்திகிட்ட சொன்னால் டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாரு. சம்மந்தி அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் இருப்பா, நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆனால் என்ன எப்போதும் ஊரில் இருக்க மாட்டார், எப்போதுமே வெளிநாடு சுற்றிட்டு இருப்பார். சம்மந்தி அம்மா ஊரில் தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணு தான்ப்பா என் வீட்டில் அதிகமாக படித்த பொண்ணு, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கு, 80 பவுனுக்கு போடாங்கப்பா. என்ன பாண்டிய சொல்கிற,
80 பவுன் போட்டாங்களா? ஆமா கணேசா, நான் கேட்கலப்பா 1 பவுன் கூட. நான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். நான் பார்த்த பொண்ணுன்னு சொல்லிட்டு என் பையனுக்காக எதுவும் வேணான்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கலப்பா. எங்க குடும்பத்துல ஒரு கௌரவம் இருக்குன்னு சொல்லிட்டு 80 பவுன் போட்டு கட்டி குடுத்தாங்கப்பான்னு சொல்றாங்க. பரவாயில்லடா பாண்டியா, உன் பையன் இந்த காலத்துலயும் உன்னை மதிச்சு நீ பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கானே. ஆமாப்பா, என் பெரிய பையன் பெஸ்ட்டு தான் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. மருமக அதோட தங்கம்ப்பா, பேருக்கு ஏற்ற மாதிரி தான். பேர் என்னப்பா சொன்னேன்? பேர் தங்கமயிலு. தங்கமயிலு பேருக்கு ஏற்ற மாதிரி குணத்துலையும் தங்கம் தான். என் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டா. அவ்வளோ தாங்குவா. இப்போ கூட நான் வந்திருக்கிறது தெரிஞ்சா போதும் பதட்டமாயிடுவா. என்னாச்சு மாமா, ஏதாச்சும் மாமான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்காங்கப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பையன் செந்தில், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவன் பொண்டாட்டி வேலை பார்க்குறா. அப்புறம் லாஸ்ட்டு பையன் கதிர், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவன் இப்போ படிச்சுட்டு இருக்கான், வேலைக்கு போயிட்டுருக்கான். அவன் பொண்டாட்டியும் படிச்சுட்டு இருக்கா. அடுத்தது என் பொண்ணு ஒன்று இருக்குது, அதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன். நல்ல மாப்பிள்ளையே வந்தால் முடிச்சிடலான்ட்டு இருக்கேன் கணேசா அப்படின்னு சொல்ல, சூப்பர்ப்பா சூப்பர்ப்பான்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு தான் காஃபி எடுத்து தங்கமேல் வராங்க. தங்கமேல் வந்து காஃபி கொடுக்க, கணேசா நான் சொல்லலை, என் பெரிய மருமக தங்கமயில் இவ தான் அப்படின்னு சொல்ல, மாமா என்னம்மா இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ தான் வர? இல்லைங்க மாமா, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அத்தை சொன்னாங்க, நம்ம சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க. அதான் மாமா உடனே சரசன்னு பாலெல்லாம் காய்ச்சி காஃபி போட்டு எடுத்து வந்தோம் மாமா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்க உடனே நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பிடணும்ல மாமா, சாப்பிட்டா நல்லாயிருக்கும், வெறும் வயிற்றோட அனுப்பக்கூடாதுல்ல. அதான் சட்னியில் அரைச்சிட்டு மாமா, இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் மாமா, கொஞ்சத்தை டிஃபன் ரெடி ஆகிடும், சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் பாண்டியா, நீ சொன்ன மாதிரியே உன் மருமக ரொம்ப நல்ல குணம் தான்ப்பா. நான் கூட என்னமோ நினச்சேன், சத்தத்தை கேட்ட உடனே டிஃபன் வரைக்கும் ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கணேசா, என் பெரிய மாமன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என் பெரிய மாமா மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே கொடுத்து வச்சவங்க தான். அந்த அளவுக்கு குணத்துலையும் சரி, படிப்புலையும் சரி, வசதிலையும் சரி, இந்த பொண்ணை நம்மளால் அடிச்சிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீனா ஒரு ஓரமான கேட்டுறாங்க. மாமாவுக்கு என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வெஜன்ஸ் வச்சு தான் இருக்கார் நம்ம மேலே. எப்போ பார்த்தாலும் சரி, எல்லார்ட்டையும் சரி, தங்கமயிலாக்கா மட்டுமே பெருமையாக பேசுகிறாரு. ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரில. மற்ற எல்லா குணத்துலையும் நல்லபடியாக இருக்காரு, ஆனால் இந்த ஒரு குணத்தில் மட்டும் அவர் கொஞ்சம் அல்பத்தனமாக இருக்காரு அப்படின்னு மீனை நினச்சிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபி குடித்த கையோட நம்ம தங்கமயில் சொல்கிறாங்க, இருங்க மாமா டிஃபன் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா டிஃபன் வேணாம், கொஞ்சம் வேலையாக போகிறோம், நாங்கள் போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு நம்ம கணேசனை அழைச்சிட்டு பாண்டியன் கிளம்புறாரு. கணேசனும் பாண்டியன் அழைச்சிக்கிட்டு நேராக அந்த பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. போகும்போது தான் தெரியுது கணேசனுக்கு. அங்கே போயிட்டு சொல்கிறாரு, பாண்டியா இந்த வீடு தான்ப்பா அப்படின்னு சொல்லவும், கணேசா என்னப்பா சொல்கிற, இந்த வீடா? ஆமாம் பாண்டியா இந்த வீடு தான். இந்த வீடு என் சம்மந்தி வீடு மாதிரி இருக்கேப்பான்னு சொல்ல, இருக்காது பாண்டியா, உன் சம்மந்தி ஊர்லேயே பெரிய பணக்காரங்கன்னு சொல்கிற, இவன் முழுக்க முழுக்க கடன்காரன்ப்பா. இவன் என்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் இருக்கான். இவன் எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, ஆனால் 2 பொண்ணுமே படிக்கலப்பா. நீ உன் மருமக எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுன்னு சொல்கிறியாப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை கணேசா இதுவும் அட்ரஸ் மாறி வந்துட்டேன்னு கேட்குறாங்க. என்ன பாண்டியா என்ன இப்படி சொல்லிட்ட, கடன் கொடுத்தா எனக்கு தெரியாதா இந்த வீடு தான் சொல்லிட்டு. சரி உள்ளே வா போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கணேசனை பார்த்த உடனே பாக்கியத்தில் ஒன்றும் பேச முடியல. வாங்க வாங்க வாங்கண்ணே, என்னண்ணா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா பணம் தரணும், உன் புருஷனுக்கு கால் பண்ண எடுக்க மாட்டான், 2 மாட்டி வீட்டு வந்து போயிருக்காங்க, ஆளும் இல்லையா, என்னம்மாச்சு வட்டி பணமும் தரல, பணத்தையும் தர மாட்டேறீங்க, கைமாத்தா தானே வாங்கினீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணா இல்லைண்ணே கொஞ்சம் வீட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதோட கொஞ்சம் பிரச்சனைண்ணே, பொண்ணு கூட இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதான் தர முடியல, ஒரு மாதம் டைம் கொடுங்க நான் கொடுத்துட்றேண்ணா அப்படின்னு கெஞ்சுறாங்க பாக்கியம். இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்க பாண்டியனுக்கு ஒன்றுமே பேச முடியல. என்னடா நம்மள்ட்ட ஒரு மாதிரி பேசுனாங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கணேசன்ட்ட பாக்கியம் கெஞ்சிட்டு இருக்கும்போது பாண்டியன் டக்குன்னு உள்ளே போகிறாரு. பாண்டியனை பார்த்தோன்னே பாக்கியத்தில் என்ன பண்ணணும்னு தெரில. உடனே கணேசன்ட்ட, என்னங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்களா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிருக்காரு பிஸ்னஸ் மீட்டிங்காக, வந்த உடனே உங்களுடைய அமௌண்ட்டை செட்டில் ஆகிடும் அப்படி மாதிரி கெத்தாக பேசுகிறாங்க. உடனே பாண்டியன் கேட்குறாரு, ஏன் சம்மந்தி இவ்வளோ நேரமாக அந்த ஆள்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தீங்க, இப்போ என்னை பார்த்த உடனே என்னமோ பிஸ்னஸ் மீட்டிங்கு அமௌண்ட் செட்டில் ஆகலன்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள் சம்மந்தி, நீங்கள் வசதியான குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்ல, பாக்கியம் ஒன்று இல்லை சம்மந்தி அது இல்லை சம்மந்தி அது எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ தான் கணேஷ் சொல்கிறாரு, பாண்டியா நல்லா விசாரிச்சக்கூடாதாப்பா, ஏன்ப்பா இப்படி அவசரப்பட்டுட்ட, இந்த குடும்பமே ஒரு ஏமாத்துக்கார குடும்பம்ப்பா, ஊர் ஃபுல்லாக கடன்ப்பா, கடனை வாங்கி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதோட நீ மருமகள் சொன்னீங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த குடும்பத்தில் யாருமே +2 தாண்டி படிக்கலப்பா, படிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் தான் எல்லோரும் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை நடத்திருக்காங்கப்பா, இந்த வீடு முழுக்க கடன் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்ல, பாண்டியனுக்கு அப்போ தான் புரியுது, அப்போது தங்கமயில் நம்ம எத்தனை நாள் ஏமாற்றி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தங்கமயில் நம்பி இந்த குடும்பத்தை நம்பி நம்ம மீனாராஜுவை என்னென்னமோ பேசியிருக்கோமோ, எல்லாமே தப்பு தான், நாம் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. சரி கணேசன் நான் வரேன் கணேசன் சொல்லிட்டு அங்கேருந்து வர பாண்டியன் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராரு. அதை பார்த்து தங்கமயில், என்னம்மாம்மா என்னாச்சு மாமான்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. தண்ணி உண்டு மாமா அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில்.
வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. உடனே கோமதி போயிட்டு, என்னாச்சுங்க கணேசன் அண்ணன் கூட போனீங்க, இப்போ சோகமாக வந்திருக்கீங்க, ஏதோ பிரச்சனைன்னு கேட்க, கோமதி நம்ம ஏமாந்துட்டோம் கோமதி, நீ எத்தனை வாட்டி சொல்லுவ, நான் தான் புரிஞ்சுக்கல. இந்த தங்கமணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அவ்வளோ பாசமாக வச்சுருந்தேன், மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் தங்கமணி இப்படி நம்மளை ஏமாத்தோம் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, ஏங்க என்னாச்சுங்கன்னு கேட்க, பாண்டியன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த தங்கமணி நம்மளை நல்லா ஏமாத்திருக்கா கோமதி, அவன் குடும்பம் நம்ம நினச்ச வசதியான குடும்பம் கிடையாது, நம்ம அதை எதிர்பார்க்கவும் இல்லை, ஆனால் எதுக்காக நம்ம இப்படிலாம் போய் சொல்லி ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி பாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கோமதி ஒன்று விடுங்கங்க, அதுக்கு தான் யார் மேலேயும் ரொம்ப அதிகமாக மரியாதையும் நம்பவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்பி நம்ம 2 மறுமொழியும் நீங்கள் ரொம்ப மோசமாக எடுத்துக்கிட்டீங்க, இனிமேலாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த விஷயத்த வெளில சொல்ல வேணாம் இப்போதைக்கு. இப்போ சொன்னோம்னா சரவணனும் தங்கமணி மேலே ரொம்ப கோவப்படுவான், அப்புறம் தங்கமணியில் வெறுத்து ஒதுக்கிடுவான், அப்புறம் நம்ம பையனுடைய வாழ்க்கை தான் கெட்டு போகும், கொஞ்ச நாள் விடுவோம், அப்புறமா பேசிக்கலாம், ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லி பாண்டியனை கோமதி சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் பாண்டியனுக்கு தங்கமணி பண்ணது எவ்வளோ துரோகம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு.